குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு ஒரு புது பாடம் பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா தமிழில் பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 30 எடுங்க, 30ஆம் பக்கம் எடுங்க. அதில் அட்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அட்ஜெக்டிவ்னா தமிழில் பெயர் உரிச்சொல். இந்த அட்ஜெக்டிவ்ன்றது என்ன அப்படின்னா நவுனை பற்றி ஏதோ சொல்கிற ஒரு வார்த்தை. நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் நவுன் அப்படின்னு ஒரு பாடம் பார்த்தோம். பெயர் சொல்னு பார்த்தீங்க. நவுன்ன்றது ஆள் பேராக இருக்கலாம், பொருள் பேராக இருக்கலாம், இடம் பேராக இருக்கலாம்னு பார்த்தீங்க. இந்த அட்ஜெக்டிவ்ன்றது அந்த நவுனை பற்றி ஏதோ சொல்கிற ஒரு வார்த்தை. ஒரு ஃபேனை காமிச்சு அது என்ன அப்படின்னு கேட்டால் ஃபேன் அப்படின்னு சொல்வீங்க. இப்போது ஃபேனுன்றது அந்த பொருள் பேர். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டால் ஃபேன் சொல்வீங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்போ நீ கொடுக்குற பதில் அட்ஜெக்டிவ். இது எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, புதுசாக இருக்குது, பழசாக இருக்குன்றீங்கல்ல. ஸ்மால் ஃபேன், பிக் ஃபேன், நியூ ஃபேன், ஓல்ட் ஃபேன். அப்போ ஸ்மால், பிக், நியூ, ஓல்டு எல்லாம் பாருங்கள். அந்த ஃபேனை பற்றி சொல்கிற வார்த்தைகள், இது போன்ற வார்த்தைகள் தான் அட்ஜெக்டிவ். ஹீ இஸ் அ பாய் அப்படின்னா ஒரு பையன். எப்படிப்பட்ட பையன்? குட் பாய், பேட் பாய், டால் பாய், ஷார்ட் பாய், கிளவர் பாய். அப்போ குட், பேட், டால், ஷார்ட் எல்லாம் பாருங்கள். அந்த பையனை பற்றி சொல்கிற வார்த்தைகள், இது போன்ற வார்த்தைகள் தான் அட்ஜெக்டிவ். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த அட்ஜெக்டிவை எங்கே சார் போடணும் அப்படின்னா எந்த நவுனை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்களோ அதுக்கு முன்னாலேயே போட்டுடணும். இப்போது ஸ்மால் ஃபேன், பிக் ஃபேன்னா ஸ்மால், பிக் எங்கே போடுறீங்க? ஃபேனுக்கு முன்னால். குட் பாய், பேட் பாய்னா என்ன பண்ணுறீங்க? குட் பாய், பேட். ஓகே, இது இப்போ இந்த அட்ஜெக்டிவை எங்கே போடணும் அப்படின்னா எந்த நவுனை பற்றி சொல்ல வரீங்களோ அதுக்கு முன்னாலே போடணும். இப்போ குட் பாய் அப்படின்னா என்ன? இப்போ குட் பாய், பேட் பாய்னா குட், பேட்லாம் எங்கே போடுறீங்க? அந்த பாய்க்கு முன்னால். ஸ்மால் ஃபேன், பிக் ஃபேன் அப்படின்னா ஸ்மால், பிக் எங்கே போடுறீங்க? ஃபேனுக்கு முன்னால். ஸோ அட்ஜெக்டிவ் எங்கே வரும்னா எந்த நவுனை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்களோ அதுக்கு முன்னாடியே போட்டுடணும். இன்னொன்று, ஒரு நவுனுக்கு முன்னால் ஒரு அட்ஜெக்டிவ் தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு நவுனுக்கு முன்னால் எத்தனை அட்ஜெக்டிவ் வேணாலும் போடலாம், நம்ம இஷ்டம். நல்ல பையன், நல்ல படித்த பையன், நல்ல படித்த பண்புள்ள புத்திசாலி பையன். அப்போ நல்ல படித்த பண்புள்ள புத்திசாலி பையன். ஸோ ஒரு நவுனுக்கு முன்னால் ஒரு அட்ஜெக்டிவில் நம்ம இஷ்டம் தான், எத்தனை வேணாலும் போடலாம். சரி, இப்போ இதே போல் இங்கிலீஷ்லேயே உண்டு. இப்போ நம்ம நியூ இயர்ன்றோம், நியூ அட்ஜெக்டிவ், இயர் நவுன். ஹாப்பி நியூ இயர்ன்றோம், ஹாப்பி நியூ 2 அட்ஜெக்டிவ், இயர் நவுன். ஹாப்பி ப்ராஸ்பரஸ் பிரைட் நியூ இயர்ன்றீங்க. ஹாப்பி ப்ராஸ்பரஸ் பிரைட் நியூ இயர் 4 அட்ஜெக்டிவ் போட்டிருக்கேன் இயருக்கு முன்னால். ஸோ அட்ஜெக்டிவ்ன்றது ஒரு நவுனுக்கு முன்னால் எத்தனை வேணாலும் போடலாம். இன்னொரு விஷயம், இந்த அட்ஜெக்டிவை இங்கிலீஷில் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இதே போல் நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ் இந்த 3 மட்டும் இங்கிலீஷில் எண்ண முடியாது, நிறைய இருக்குது. இன்னொன்று, இங்கிலீஷில் புது புது வார்த்தைகள் அப்படியே காலங்கள் போக போக புதுசாக வார்த்தைகள் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி புதுசாக வார்த்தைகள் வரும்போது அது நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ் இந்த 3த்தில் மட்டும்தான் புதுசாக வார்த்தைகள் வரும். வேறு எதுலேயும் புதுசாக வார்த்தைகள் வராது. சரியா? நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் இதில் மட்டும்தான் புதுசாக வார்த்தைகள் வரும். சரி, இந்த அட்ஜெக்டிவை ஏன் சார் போடுறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் போட்டு பேசினா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அட்ஜெக்டிவ் போட்டு பேசினீங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது க்ளீன் போல்ட் அப்படின்றோம். அந்த க்ளீன் அட்ஜெக்டிவ், போல் நவுன். ஈஸி கேட்ச விட்டாண்டா அப்படின்றோம். அப்போ ஈஸி அட்ஜெக்டிவ், கேட்ச் நவுன். சூப்பர் ஷாட் அப்படின்றோம்ல, அப்போ சூப்பர் அட்ஜெக்டிவ், ஷார்ட் நவுன். இந்த மாதிரி இதை போட்டு பேசும்போது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ உங்கள் புக்கில் பாருங்கள், அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னால் வரப்போல பேஜ் நம்பர் 30, 30ஆம் பக்கத்தில் கீழே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கீழே அட்ஜெக்டிவ் பிஃபோர் நவுன், திஸ் இஸ் அ நைஸ் பால் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் இந்த சென்டென்ஸில் 2 வார்த்தை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். முதல் வார்த்தை அட்ஜெக்டிவ், 2வது வார்த்தை நவுன். அடுத்து, யூ ஆர் எ லேசி பாய், நீ ஒரு சோம்பேறியான பையன். இட் இஸ் அ டிஃபிகல்ட் கொஷின், இது ஒரு கஷ்டமான கேள்வி. ராமு இஸ் அ ஃபேட் மேன், ராமு ஒரு குண்டான ஆள். சீதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், சீதா ஒரு அழகான பெண். அடுத்து, மில்க் இஸ் அ ஹோல்சம் ஃபுட், பால் ஒரு முழுமையான உணவு. ஐ பாட் 2 புக்ஸ், நான் 2 புத்தகங்களை வாங்கினேன். ஈச் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. திஸ் கவ் இஸ் ஓல்டு, இந்த மாடு வயதானது. ஐ வில் பை தட் லேண்ட், நான் அந்த நிலத்தை வாங்குவேன். ஐ வில் பை தட் லேண்ட். தீஸ் கப்ஸ் ஆர் காஸ்ட்லி, இந்த கோப்பைகள் விலை உயர்ந்தவை. ஐ வாண்ட் தோஸ் ஃப்ளார்ஸ், இல்லை தோஸ் அட்ஜெக்டிவ், ஃப்ளார்ஸ் நவுன், எனக்கு அந்த பூக்கள் வேண்டும். சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ரைப் அப்படின்னா சில பழங்கள் பழுத்திருக்கின்றன. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிளவர், எல்லா மாணவர்களும் புத்திசாலிகள்.
மெனி இண்டியன்ஸ், ஓகே, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிளவர். ஃபியூ விமன் ஆர் பிஸி, சில பெண்கள் பிஸியாக இருக்கிறார்கள். மெனி இண்டியன்ஸ் ஆர் போர், அப்படின்னா பல இந்தியர்கள் ஏழைகள். இட் இஸ் அ யூஸ்ஃபுல் கோர்ஸ், இது ஒரு பயனுள்ள பயிற்சி. ஐ நீட் ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ், எனக்கு புதிய பொருட்கள் தேவை. திஸ் இஸ் த லாஸ்ட் எக்ஸாம்பிள்னா, இதுதான் கடைசி உதாரணம். ஸோ இது எல்லாத்துலேயும் பாருங்கள், ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் நான் ரெண்டு வார்த்தை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். முதல் வார்த்தை அட்ஜெக்டிவ், ரெண்டாவது வார்த்தை நவுன். அதே அடுத்த பேஜில் பாருங்கள், அட்ஜெக்டிவ் வித்தவுட் நவுன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது நவுனே இல்லாமல் கூட அட்ஜெக்டிவ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ ஆர் ஆக்டிவ், நீ சுறுசுறுப்பாக இருக்கிறாய். இது நீ யூ ஆர் ஆக்டிவ்னா நீ சுறுசுறுப்பாக இருக்கிறாய்னு எடுத்துக்கலாம், சுறுசுறுப்பானவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். லீலா ஸ்டால் அப்படின்னா லீலா உயரமானவள் அல்லது உயரமாக இருக்கிறாள். இப்போது இங்கே வேணால் நம்ம நவுன் போட்டுக்கலாம். லீலா இஸ் டால் டீச்சர், லீலா இஸ் டால் கேர்ள், லீலா இஸ் டால் ஸ்டூடெண்ட். வேணால் நம்ம நவுனு இங்கே சேர்த்துக்கலாம். அது கீழே பாருங்கள், யுவர் ஃபாதர் இஸ் யங், உன்னுடைய அப்பா இளமையாக இருக்கிறார். மை சர்வெண்ட் இஸ் ஆனஸ்ட், என்னுடைய வேலைக்காரன் நேர்மையானவன் அல்லது நேர்மையாக இருக்கிறான். ஐ எம் ஹங்க்ரி, நான் பசியாக இருக்கிறேன். ஆர் யூ ஆங்க்ரி, நீ கோபமாக இருக்கிறாயா? த ட்ரெயின் இஸ் லாங், ரயில் நீளமாக இருக்கிறது. இட் இஸ் ராங், அது தவறு. ஹர் ஆன்சர் இஸ் கரெக்ட், அவளுடைய விடை சரியானது. திஸ் இஸ் சாஃப்ட், திஸ் இஸ் சாஃப்ட், இது மென்மையாக இருக்கிறது. ஷீ இஸ் பிரிட்டி, அவள் அழகாக இருக்கிறாள். மை சீட் இஸ் கம்ஃபர்டபுள், என்னுடைய இருக்கை சௌகரியமாக இருக்கிறது. ஆர் யூ சேட், நீ வருத்தமாக இருக்கியா? நோ ஐ எம் கிளாட், இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன். வி ஆர் டயர்ட், நாங்கள் களைப்பாக இருக்கிறோம். தே ஆர் லக்கி, அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். த கிளாஸ் இஸ் க்ளீன், வகுப்பு சுத்தமாக இருக்கிறது. மெட்ரோ வாட்டர் இஸ் பியூர், மெட்ரோ வாட்டர் தூய்மையாக இருக்கிறது. திஸ் ஷர்ட் இஸ் டர்ட்டி, இந்த சட்டை அழுக்காக இருக்கிறது. கோல்டு இஸ் எக்ஸ்பென்சிவ், தங்கம் விலை உயர்ந்தது. ஸோ இது எல்லாத்துலேயும் பாருங்கள், அந்த அண்டர்லைன் பண்ணிக்க வேர்ட்ஸ் எல்லாம் அட்ஜெக்டிவ் தான், ஆனால் பக்கத்தில் நவுன் இல்லை. வேணும்னா போட்டுக்கலாம். நான் முதலே சொன்ன பாருங்கள், யூ ஆர் ஆக்டிவ், யூ ஆர் ஆக்டிவ் பாய். லீலா ஸ்டால், லீலா ஸ்டால் கேர்ள். வேணுன்னா நவுன் போட்டுக்கலாம். இப்போது இதில் ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு, எல்லா விளக்கமே அட்ஜெக்டிவ் பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு இப்போ இதே சென்டென்ஸ்க்கு பின்னால் எனக்கு நவுன் போட்டு ஹோம்ஒர்க் சொல்கிறேன். இதே சென்டென்ஸ்க்கு பின்னால் நவுன் போட்டு எனக்கு அமுச்சு வைங்க, நான் திருத்தி அனுப்புகிறேன். யுவர் ஆக்டிவ்னு இருக்கா, யுவர் ஆக்டிவ்னா நீங்கள் பாயின்னு போட்டுக்கணும். லீலா ஸ்டால்னா லீலா ஸ்டால் கேர்ள்னு போட்டுக்கணும். எல்லா வார்த்தைக்கு பக்கத்தில் நவுன் போட்டுங்க. 1-2 போட முடியாது, அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எழுதி அனுப்புங்க, பார்க்கலாம். நாளைக்கு நம்ம கொஷின் அட்ஜெக்டிவ்ஸ்னு டாபிக் இருக்குது, அது நாளைக்கு பார்க்கலாம்.